ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். என்னென்னா பச்சை மொச்சையில் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் தான் இன்றைக்கி நம்ம குழம்பு பண்ண போகிறோம். பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு தான் இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம். அப்புறம் கீரை பொரியல் பண்ண போகிறோம். எப்பயும் போல் அரிசியும் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. முதல்ல வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சப்பாத்தி குருமா வீடியோவில் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர், எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அதே போல் நீங்களும் நம்ம கிச்சனில் சமைக்கிறதுக்கு நானும் ஆசைப்பட்றேன். நானே இதை யோசித்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம கிச்சனுக்கு வர வச்சு சமைக்க வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டு உங்கள் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கிச்சனில் சமைக்க வைக்கிறேன். சீக்கிரமாக அது நடக்கும். அதே போல் உங்கள் வீட்டுக்கும் நான் சமைக்கிறதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன். இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோட நம்பர்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சீக்கிரமாக இதுக்கான ஒரு முயற்சியை சீக்கிரமாக எடுக்கிறேன். நீங்களும் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கிச்சனில் சமைக்கிறதுக்கு விரும்புகிறவங்களும் சரி, நான் உங்கள் கிச்சனில் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வச்சும் நம்ம ஒரு சில முடிவுகளும் எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம எப்போயுமே காரக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் தான் அதிகம் போட்டு தாளிப்போம். சாம்பார், பருப்பு, கீரை இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நம்ம கடுகு யூஸ் பண்ணுவோம். காரக்குழம்பு அப்படின்னு எடுத்துட்டாலே வெந்தயம் போட்டால் மனம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பச்சை மொச்சக்காய் போட்டுக்கலாம். நான் இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் அளவுக்கு பச்சை மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அப்புறமா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது போல் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். 1/4 கிலோ மொச்சக்காய் வாங்கினதில் இந்த அளவுக்கு பயிர் வந்தது, அதே சேர்த்துக்கிறேன். அடுத்து கத்திரிக்காய். இப்போ குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 4. இதில் 5 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. பத்தலைன்னா நம்ம கடைசியில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசால் போட்டு கலந்து விட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நம்ம இதில் தேங்காயெல்லாம் சேர்த்துக்க தேவையில்லை, வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போட்டிருக்கோம் காய் வதக்கிறப்ப. பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். காய் பயிரில் வேகிறதுக்கு அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்ப்போம் பயிர் எவ்வளோ நேரத்தில் வேகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வேகட்டும். கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆகுது பயிர் வேகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த குழம்பு வெந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதே போல் குழம்புத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம செரின்ஸ் கிச்சனில் குழம்புத்தூள் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற குழம்புத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 மட்டும் நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒரு ஃபேமிலி, ஒரு 4-5 பேர் சாப்பிடக்கூடிய ஃபேமிலிக்கு அது மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த அளவு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு வேகட்டும். 10 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே நம்ம எப்பயுமே குழம்பு வேக வச்சுட்டு அப்படியே விட்டுற மாட்டோம் இல்லையா, அப்பப்போ எடுத்தும் பார்ப்போம் இல்லையா. அப்படி எடுத்து பார்க்குறப்போ நமக்கு பயிர் வெந்துருச்சு, குழம்பு நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது வேகட்டும். குழம்பு வேகிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடு இன்னொரு அடுப்பில் வச்சு விட்றலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய பேர் நம்ம என்ன அரிசி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க கவுண்டம்பாளையத்தில் தான் அரிசி வாங்குகிறோம். நாங்கள் கவுண்டம்பாளையத்தில் இருக்கிறப்பருந்தே அங்கே தான் அரிசி வாங்குகிறோம். நல்லா செட் ஆயிடுச்சு அந்த கடையில். ஏன்னா நான் அந்த ஒரே அரிசி தான் வாங்கிட்டுருக்கோம். லங்கர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி 1350 ரூபா அந்த விலை, அந்த அரிசியோட விலை. அதுதான் நாங்கள் வாங்குகிறோம் எப்போவுமேவும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயுமே இந்த அரிசி தான் வாங்கிட்டுருக்கோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த அரிசி கிடைக்காது. அப்புறமா பார்த்திங்கன்னா வேறு அரிசி வாங்கி செஞ்சோம்னா, புதுசாக ஒரு அரிசி வாங்கி செஞ்சோம்னா அந்த அரிசி ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம்
வந்து சாப்பாடு வந்து குழஞ்சு போயிடும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இது ஒன்றே வாங்கி பழகிட்டதுனால இதையே தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி பிராண்டு கிடைக்குமா அப்படின்றது தெரியல. இது என்ன ராஜபோகம் லங்கர்கோடுன்னு சொல்லுவாங்க அந்த அரிசியோட பேர் அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறப்பெல்லாம் அந்த அரிசியை தான் மாதம் மாதம் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க மாமா. அதுதான் எல்லாம் நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான், நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க, என்ன பேர் அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் சொன்னேன். இப்போ வந்து தேவையான உப்பு, குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட வெந்துட்டுருக்கு. ஏன்னா 10 நிமிஷத்தில் எடுத்து பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னொரு 5 நிமிஷம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்ல மாவு போல் வெந்துருச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. புளியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேக வைக்கிறப்ப மட்டும்தான் தாளிக்கிறப்போ வதக்கிறப்போ உப்பு சேர்த்தோம். குழம்புலாம் செஞ்சு முடிக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கல. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்குன்னா விட்டுறலாம், அவ்வளோதான். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். குழம்பு இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் வேக வச்சு 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்திருக்கு குழம்பு. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து வந்து நல்லா அந்த பயரும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ குழம்பை இறக்கிடலாம். குழம்பை இறக்கி வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் கீரை பொரியல் பண்ணுறதுக்கு இந்த நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் ஊற்றுறதுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கீரை பொரியல். நான் ஊற்றலை, இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்கிறேன். நான் வந்து கீரை வந்து 2 கட்டு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுக்குட்டி கீரையை வந்து கொஞ்சம் இலை வந்து நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தண்டோடு எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கட்டு கீரை அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால் 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கீரைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கீரை பொரியல், கீரை கடையல் அப்படிங்கிறப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கீரை வந்து எப்பயுமே அதிகமாக தான் செய்வேன் நான். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம். நான் வந்து பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன். ஏன்னா கீரை வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் வெளியில் விழுகக்கூடாது அப்படின்றதுக்காக பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். ஆனாலும் கீரை வெந்து வதங்குறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும். வெங்காயத்தை வதக்கிடலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குனா போதும். இப்போ இதில் கீரை சேர்த்துருவோம். கீரையில் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கீரையை கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரையில் அதிக தண்ணி விட்டு வேகும், அதனால் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். லைட்டாக 2 தடவை இப்படி வதக்கினாலே போதும், அந்த கீரை வந்து கொஞ்சம் ஆயிரும். கீரை பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் வதக்கினேன், அதுங்குள்ளேயே எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். 2 கட்டு கீரை மாதிரியா இருக்குது, இவ்வளோண்டா இருக்குது. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கீரை வேகிறதுக்குலாம் அதிகமாக தண்ணி தேவைப்படாது பார்த்திங்களா, 1 செகண்டில் வெந்துடும் கீரை. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வர்ற ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு இதை குடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பு குடிக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சுக்குட்டி கீரை இல்லை மற்ற எந்த கீரை நீங்கள் பொரியல் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்து அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன், கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறி இருக்குது, கொஞ்சம் குடிக்கலாம். சுக்குட்டி கீரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் அது குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாய் புண்ணு, வயிற்றில் குடல் புண்ணு எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்றது நல்லது. அதே போல் அந்த தண்ணியை வீணாக்காமல் அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளருக்கு எடுத்து நீங்கள் பேசாமல் குடிச்சிருங்க. சமையல் பண்ணுறப்ப கிச்சனில் நின்றுட்டு சமைக்கிற நேரத்தில் இதை எடுத்து நீங்கள் வாட்டி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா சூப் குடித்த மாதிரி ஆயிரும். சுட்டு வச்சு கீரையில் நல்லா தண்ணி வற்றிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல், நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். சூப்பரான ஒரு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம ரசம் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை தட்டிட்டு பூண்டு தட்டிக்கலாம்.
மிளகு ஜீரகம் தட்டிட்டு ஒரு 4 பூண்டு பல் சேர்த்து அதையும் தட்டிடலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சிக்கலாம். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதையே கரைச்சிடலாம். புளியை கரைச்சி சக்கை எடுத்தாச்சு. ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கரைச்சிடலாம். தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கும் தட்டி எடுத்தாச்சு. புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டினோலையே அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுறலாம் எண்ணெயில். இப்போ புளியும் தக்காளியும் கரைச்சோலையே அதை சேர்த்துடலாம். புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு. ரசம் நல்லா நுரக்கட்டி வரட்டும், இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசமும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ லஞ்ச் மெனு ஃபுல்லுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாப்பாடும் பண்ணியாச்சு, கீரை பொரியல் வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, ரசமும் வச்சாச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். முன்னாடியே நம்ம சாதம் வச்சிட்டதுனால ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம சாதம் பரிமாறிக்கலாம். சாதம், சுக்குட்டி கீரை பொரியல், சுக்குட்டி கீரைனா மணத்தக்காளி கீரை பொரியல், பச்சை மொச்சப்பயிறு குழம்பு, ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. அருமையான பச்சை மொச்சை குழம்பு. இது கூட நீங்கள் கருவாடு சேர்க்குறதுனா கூட கருவாடு சேர்க்கலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும் கருவாடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இல்லை சிலருக்கு கருவாடு பிடிக்கும், சிலருக்கு கருவாடு பிடிக்காது இல்லையா? அதனால் உங்கள் விருப்பப்படி இதில் கருவாடு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. அதே போல் கீரை பொரியல், ரசம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.